கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் சார்பாக இன்று நடந்து கொண்டிருக்கும் சமூக நீதி மாதம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் நிகழ்வில் சிறப்புரை வழங்கவிருக்கும் திருமதி இந்திரகுமார் தேரடி அவர்களே, திருமதி ஆசிப் அவர்களே, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர்களே, பெரியோர்களே, இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த 100 ஆண்டுகளில் தமிழக மக்கள் அதிகம் உச்சரித்த பெயர்களில் ஒன்று அண்ணா. தமிழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றை தீர்மானித்தவர். தாய்க்கு பெயர் சூட்டிய தனையன் என்னும் தனிப்பெருமை பெற்றவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பிள்ளையை தாய்தான் தாலாட்டி சீராட்டி பெயர் சூட்டி உச்சி முகிர்ந்து மகிழ்வாள். நம் அண்ணாவோ தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தவர். அதனால்தான் அவர் மறைந்து அரை நூற்றாண்டு கடந்தாலும் தமிழ் தாயின் தகுதி மிக்க தலைவனாக என்றென்றும் மக்கள் நெஞ்சங்களில் நீங்காது நிலைத்திருக்கிறார். தந்தை பெரியாரின் அடியொற்றி சுயமரியாதை பகுத்தறிவு பாதைகளில் ஆழ்ந்த இன மொழி உணர்வோடு தன் பொது வாழ்வை தொடங்கிய எளிய மனிதர் நம் அண்ணா. இணையில்லா எழுத்தாலும் எவரையும் ஈர்த்திடும் பேச்சாலும் அயராத உழைப்பாலும் அருமையான ஆளுமையாலும் தமிழ் மக்களிடம், அதுவும் சாதாரண சாமானியரிடம் புதியதும் புரட்சிகரமான விழிப்புணர்வை ஊட்டியவர் நமது அண்ணா. தன் வாழ்வில் தான் கொண்ட ஒரே தலைவர் என்று பெரியாரை போற்றிய பேரறிஞர் அண்ணா அத்தகைய பெரியாரிடமிருந்து விலகியும் விலகாமலும் பிரிந்தும் பிரியாமலும் 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது தலைவர் நாற்காலியை தந்தை பெரியாருக்காக காலியாக விட்டவர். எதனையும் தொலைநோக்கு பார்வையுடனும் ஜனநாயக குணத்துடனும் சிந்தித்து செயல்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆதிக்க இந்திக்கு இடமில்லை என தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழி கொள்கையை நிலைநாட்டியவரும் அறிஞர் அண்ணாதான். சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அளித்து தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கியவரும் அதே அண்ணாதான். சென்னை மாநகரில் 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தியதுடன் சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ் சான்றோருக்கு சிலைகளை அமைத்ததும் பேரறிஞர் அண்ணாவே. அவரது ஆட்சியில் வடமொழி சொற்கள் பலவும் நீக்கப்பட்டு தூய தமிழ் சொற்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. மாநில உரிமைகளுக்கான குரல் வலிமையுடன் ஒலித்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியவர் நமது அண்ணா. ஒரு மாநில அரசு எப்படி செயலாற்ற வேண்டும், இந்திய ஒன்றியத்தில் கூட்டாட்சி தத்துவம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான இலக்கணமாக திகழ்ந்து முன்னோடியான முயற்சிகளை மேற்கொண்டவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய சிந்தனைகள் செறிவானவை, அவருடைய அணுமுறை எளிமையானது. அத்தகைய பெருந்தகையை பற்றி சிறப்புரையாற்றுவதற்கு பேரலை வலையொலியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் ஊடகவியலாளர் திருமதி இந்திரகுமார் தேரடி அவர்களை அண்ணாதான் ஆள்கிறார் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் தோழர். பாரதிதாசன் தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இணைய வழியில் இணைந்திருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நேரம் தூக்கத்தை நெருங்கி வருகின்ற நேரம். இங்க தூக்கத்திலிருந்து விழுத்தி எந்திரிக்கின்ற நேரம் காலை 6:30 மணி. இங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் கூட ரொம்ப 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் டைம் ஜோன்ஸ்ல இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் நம்முடைய மரியாதையை இந்த நேரத்தில் செலுத்திக்கணும். அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பேசுவதற்காக என்னை அழைத்தமைக்கு முதல்ல அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் தரப்புல இருந்து துரைக்கண்ணன் அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது அண்ணாதான் ஆளுகிறார் அப்படின்ற அந்த தலைப்பை பேசலாமா என்று கேட்டேன். பேசலாம் என்று சொன்னார். அண்ணாதான் ஆளுகிறார் அப்படின்றத ஏன் தேர்ந்தெடுத்தோம்? இன்றைக்கு அண்ணாதான் உண்மையில் ஆண்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்ற சிக்கல் நாம் எல்லோரும் பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்திய ஒன்றியத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள், இந்த சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய இறையாண்மை, இந்த சட்டப்பேரவை இறையாண்மை மிக்கதாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்று பல்வேறு விஷயங்களையும் நாம் இந்த காலகட்டத்தில் விவாத பொருளாக மாற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. காரணம், தொடர்ச்சியாக நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒரு விஷயம்தான். இந்திய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. பிரசாத் பாண்டியன் அவர்கள் முன்னுரையில குறிப்பிடும் பொழுது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய பாதையை எழுதி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்று குறிப்பிட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் இந்தியாவின் வரலாற்றிலேயே ஒரு புதிய பாதையை வகுத்து காட்டினார். இந்தியாவிலேயே முதலாக ஒரு பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை உருவாக்கிய பெருமை பேரறிஞர் அண்ணாவை சேரும். அண்ணா உருவாக்கி அதுதான் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய முக்கியமான பேசுபொருள் அப்படின்றது இந்தியா முழுவதும் வாழுகின்ற பெரும்பான்மை மக்களினுடைய நிலை என்ன,
அவர்களுக்கு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி சொல்லுகிறார். அமைச்சரவையில் கொடுக்கப்பட்ட இடம் ஏன் அவர்களுக்கு அதிகார வட்டங்களில் கொடுக்கப்படவில்லை? எத்தனை தலைமைச் செயலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை சேர்ந்தவர்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை துறை செயலாளர்கள் அந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பேசுபொருளாக மாறியது. இதை அண்ணா தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாற்றிய காலம் 1940களிலும் 50களிலும் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாற்றினார். அப்போ கிட்டத்தட்ட அதற்கு முன்பு நீதி கட்சி அதை பேசியது, பெரியார் அதை பேசினார், அண்ணா அதை பேசினார், திமுக அதை பேசுகிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது தொடர்ந்து அதை பேசுவதாகவே மாறி இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு 1920களில் தேர்ந்தெடுத்த ஒரு பாதையை இந்திய ஒன்றியம் கண்விழித்து பார்ப்பதற்கு, ஓ இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்றத புரிந்து கொள்வதற்கே 100 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. நாம 1921 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அளவுல, தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்குத்தான் அது குறித்தான பார்வை ஓரளவுக்கு விரிவுபட தொடங்கி இருக்கிறது. ஏன் இதை நாம் கேட்கிறோம்? இதுக்கு முன்னாடி மண்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்களை ஓரம் கட்டி விடுவார்கள். இந்த குரூப் பூரா மண்டல் பாலிடிக்ஸ் பேசுற குரூப், இந்த குரூப் பூரா திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசுற குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுகின்ற வேலை நடந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஓரம் கட்டுவதை எல்லாம் தாண்டி ஒரு நிலையான தத்துவமாக பிரதிநிதித்துவத்தை கோருவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக மாறுவதற்கு 100 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பேரறிஞர் அண்ணா தான். அண்ணா இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு என்கின்ற நம்முடைய மாநிலத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரும் கிடைத்திருக்காது, தமிழ் என்கின்ற இந்த அடையாளம் நம்முடைய அடையாளமாகவும் இருந்திருக்காது. அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை மட்டும்தான் இன்றைக்கும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. உலகத்தின் பார்வையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகம் ஒரு பழங்குடி சமூகமாகத்தான் இன்றைக்கும் கூட பெரும்பாலான இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு முன்னேறிய சமூகமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு, முன்னேறிய சமூகம் என்றால் நம்முடைய பழமைகளை எல்லாம் விட்டு விடுவதா, அல்லது பண்பாட்டை விட்டு விடுவதா, அல்லது ஐரோப்பிய நாகரீகத்தை பின்பற்றி கொள்வதா என்ற கேள்விகள் எல்லாம் வரும் பொழுது நாம் நம்முடைய அடையாளங்களை இழப்பதற்கு தேவையில்லை. நம்முடைய அடையாளங்களை பாதுகாப்பதன் மூலமாக மட்டும்தான், நம்முடைய அடையாளம் எது என்று நாம் தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கின்ற இடத்திலிருந்துதான் நாம் யார் என்றும் நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய பார்வையாக இருந்தது. அண்ணா இருமொழி கொள்கை அப்படின்ற அந்த சட்ட முடிவை கொண்டு வருவதற்கெல்லாம் முன்னாடியே நாடாளுமன்ற மாநிலங்களவையில விவாதங்கள் நடக்கிறது. இந்த இருமொழி கொள்கை தொடர்பாக, இந்தியாவுடைய ஆட்சி மொழி தொடர்பான விவாதங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அண்ணா ஆரம்பத்திலிருந்து கேட்பது, அண்ணா முதலிலிருந்தே நாடாளுமன்றத்தில் 1962 65 வரைக்கும் அவர் பேசிய அத்தனை உரைகளிலும், அவர் ஆழமான கருத்துக்களை பேசினாலும், அவர் எல்லா பேச்சுக்களிலும் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைப்பார். தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்றதுதான் அந்த நாடாளுமன்ற அவைக்கு அவர் சொல்லக்கூடியது. பிரதமர் நேருவாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சவுத்துல இருந்து ஓட்டு போட்டு என்னை அனுப்பி இருக்கிறாங்க. அனுப்பின அந்த இத்தனை லட்சம் மக்களுக்கு உண்மையானவனாக நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். வெளிநாட்டு சீனாவோடு சண்டை என்று வரும் பொழுது சீனாவிலிருந்து தூதர் வருகிறார். அந்த தூதரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இதே நாடாளுமன்ற அவையில் நான் உட்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தூதுவருக்கு போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒத்துக்கொள்ளும் நாம், இந்த நாட்டிற்கு உள்ளேயே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது, அந்த குறையை தீர்த்து வைப்பதற்காக உரையாடல் வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த உரையாடலை நீங்கள் வேண்டாம் என்று தவிர்த்தால் எங்களை நீங்கள் என்னவாக கருதி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது அப்படின்றதுதான் அண்ணா ஆரம்பத்திலிருந்து சுட்டி காட்டக்கூடிய விஷயம். இந்த கேள்வியை அண்ணா எழுப்பியது 1962 65களில். ஆனால் இந்த கேள்வியை நாடாளுமன்றம் இன்னும் இப்போதுதான் எழுப்புவதற்கு தயாராகி இருக்கிறது. அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் அண்ணா அன்று கோரியதை இன்று எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து பேசுவதை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். கார்கே சொல்லுகிறார், நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா பேசுகிறார். எழுந்து பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். பெரியார் காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டது என்ன அப்படின்ற அந்த மேற்கோளாக காட்டுகிறார். அவர் இன்னும் அவருடைய கருத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. முதல்ல மேற்கோளுக்கு பிறகுதான் நான் அந்த மேற்கோளை ஏன் காட்டினேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் இன்றைக்கு அது ஏன் தேவைப்படுகிறது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கே இடம் கொடுக்காம பெரியார் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு காஷ்மீர் குறித்த கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்த உடனேயே
அங்க ஜெகதீப் தங்கர் அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய தலைவர், எக்ஸ் அபிஷியோ, அவர் வைஸ் பிரசிடென்டாவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பேசக்கூடாத கருத்து, இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கருத்து, இது வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்து என்று அதை திரிக்க முயற்சி செய்கிறார். அப்போ மல்லிகார்ஜுன கார்கே எழுதுகிறார். மல்லிகார்ஜுன கார்கே எழுந்து சொன்ன வார்த்தை, தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள், அவருடைய கருத்தை பதிவு செய்ய முதலில் அனுமதி கொடுங்கள், அந்த கருத்து பிடிக்காமல் போனால் அந்த கருத்தை அவையினுடைய குறிப்புகளில் இருந்து நீக்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவரை பேசக்கூடாது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதே குரல் 1964-65 ஆர்டிகிள் 19 திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை பிடுங்கிக் கொள்வதன் மூலமாக இந்த மக்களை நீங்கள் அடக்க நினைக்கலாம், ஆனால் இதற்காக இருக்கக்கூடிய அந்த தேவைகள், நாங்கள் பேசி வந்த அந்த கோரிக்கைக்கு இருக்கக்கூடிய தேவைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது அப்படின்றத 65 அண்ணா பேசினார், இன்று கார்கே பேசினார். அப்போ இன்றைக்கும் கூட ஜனநாயகம் என்பது எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், ஜனநாயகம் என்பது என்ன மாதிரியான தத்துவங்களை கொண்டதாக இருக்க வேண்டும், எப்படி அனைவருக்கும் பேசுவதற்கான இடம் இருக்க வேண்டும், என்ன பேசுவதற்கான இடம் இருக்க வேண்டும் என்பது குறித்த தெளிவான சிந்தனை பார்வை அண்ணாவிடம் இருந்து, அண்ணா இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஆர்டிகிள் 19 திருத்தம் செய்யப்பட்டதற்கு பிறகு இங்கு நாம் பேசிக் கொண்டிருந்த, இங்கு அன்றைய காலகட்டத்தினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த பல விஷயங்களை வந்து வேறு ஒன்றாக மாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதை பற்றிய அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்திருக்கலாம். ஒரு கட்சி இந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து நிற்கிறது, அதற்கு முன்னாடி தேர்தல் இல்லாத பாதையில் போட்டியிட்டது, அதற்கு பிறகு தேர்தல் பாதையில் போட்டியிடுகிறது. ஆனால் அவர்கள் என்ன கொள்கையை வலியுறுத்தினார்களோ அந்த கொள்கையை நீ பேசவே முடியாது என்று சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. நேஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி என்று போடப்பட்டு விட்டது. அவங்க சொல்லுகின்ற வகைகளுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்று மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இந்த கட்சி இனிமேல் என்ன செயல்பட போகுது, எப்படி பேச போகுது என்பது ஒரு பெரிய குழப்பம். ஆனால் அப்படி ஒரு குழப்பம் என்றைக்குமே ஏற்படாத வகையில் அண்ணா தமிழர்களுக்கான மாநில உரிமை பிரகடனத்தை விட்டு சென்றார். அந்த மாநில உரிமை பிரகடனத்தை அவர் வெளியிடுகின்ற அதே அந்த 1965 67 இந்த 2 ஆண்டுகளுக்குள் திமுக ஆட்சிக்கே வந்து விட்டது. எந்த கொள்கைக்காக உருவாக்கப்பட்டதோ ஒரு கட்சி அந்த கொள்கையை பேசவே கூடாது என்று நாடாளுமன்றம் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. ஆனாலும் கூட அதை பேசாவிட்டாலும் அதற்கான தேவைகளை நான் தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டேதான் இருப்பேன் அப்படின்றதன் அடிப்படையில மாநில உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். அந்த உரிமைக்கான போராட்டத்தில் 67 ஆட்சி கிடைக்கிறது. 67 ஆட்சி கிடைத்தவுடன், ஆட்சி கிடைத்து விட்டாலும் கூட நமக்கு கிடைத்தது கவர்மெண்ட் தான், ஸ்டேட் இன்னும் கிடைக்கல. கவர்மெண்ட் கிடைச்சிருச்சு, ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள பெர்மனண்டாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து விட்டு சென்றிருக்கக்கூடிய எச்சமாகிய இந்த ஸ்டேட் அப்படின்ற இந்த அரசு முறையில் நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டதா அப்படின்னா இன்னமும் கூட இல்ல. சமீப கால உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, லல்லு பிரசாத் யாதவ்கிட்ட போய் ஒரு பேட்டி கேட்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவிடம் கேட்கும் பொழுது என்ன கேட்கிறாங்கன்னா, மண்டல கமிஷன் பரிந்துரைகளை வந்து விபி சிங் அமல்படுத்திட்டாரு, அமல்படுத்தினதுக்கு பிறகு இனிமேல் என்ன பண்ண போறீங்க, நீங்க இவ்வளவு நாள் கேட்ட டிமாண்டு உங்களுடைய ஓபிசி பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டதே, இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டாங்க, விபி சிங் வந்து அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, இனிமேல் நாங்கெல்லாம் வேலைக்கு போகலாம். ஆனா வேலைக்கு போறதுக்கு என்ன வேணும், படிப்பு வேணும். படிக்கிறதுக்கு என்ன வேணும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன வேணும், சாதி வேணும். அப்ப கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாமல் வேலை வாய்ப்பில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக என்ன செய்துவிட முடியும் அப்படின்றது லல்லு பிரசாத் 1999 சொன்ன வார்த்தைகள் அவருடைய ஆட்டோபயோகிராபில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதி கட்சி இங்கு முதலில் வேலையை ஆரம்பித்ததே கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் வேலையை ஆரம்பிக்கிறது. 1919 மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்டில் தொடங்கி அதற்கு பிறகு சத்துணவு திட்டத்தை மதராஸ் மாகாணத்தினுடைய மதராஸ் மாநகராட்சியில அறிமுகப்படுத்தினதில் தொடங்கி அதற்கு பிறகு வரிசையாக கல்லூரிகள்ல வந்து சமஸ்கிருதம் தேவை என்று இருந்த சரத்துக்கள் நீக்கப்படுவது, பிற்படுத்தப்பட்டோர் உள்ளே இணைக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்லூரிகளில் தான் இந்த வேலை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாறுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் பேசுகிறோம் இல்லையா, எல்லாரும் தான் இன்னைக்கு பிரதிநிதித்துவப்பட்டுட்டாங்களே, ஏன் இன்னும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ரிசர்வேஷனை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க.
இன்னும் எதுக்கு கல்விக்கூடங்கள்ல ரிசர்வேஷன் தேவைப்படுது, இன்னும் எதுக்காக, அதான் தமிழ் எல்லாரும் தமிழ் தானே படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான ஒரு வாதமாக அதை மாற்றுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது இயல்பாக மாறவில்லை, 100 ஆண்டுகளாக இதற்கான வேலை 1919 இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையினுடைய விளைவாக இன்றைக்கு சமூக நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. இப்போதுதான் ஒரு தலைமுறை இதை தாண்டி வந்திருக்கிறது. அந்த ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு போறதுக்குள்ள அடுத்த தடைகளை உருவாக்குகின்ற வேலையை உருவாக்குகிறார்கள். அப்போ அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல இந்த சிக்கல்கள் இன்னும் தீவிரமாகவே இருக்கிறது. இப்போ இதை பற்றி பேசுவதற்கு, இதை பற்றி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது தமிழ் வழியில் படிப்பதாக இருக்கட்டும், அல்லது கட்டாய கல்வியாக இருக்கட்டும், அல்லது இலவச கல்வியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல முதலாக எலிமெண்டரியிலிருந்து பல பள்ளி கல்வி முடிக்கின்ற வரைக்கும் இலவசமாக கல்வி அப்படின்றது அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் தான் சட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அது என்னவாக மாறுகிறது அப்படின்னா, கல்லூரி கல்வி வரைக்கும் அனைவரும் இலவசமாக கல்வி பயிலலாம், அரசாங்க பள்ளிகள்ல அரசாங்க கல்லூரிகள்ல பயிலலாம் அப்படின்றது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் மாறுகிறது. ஆனா இன்றைக்கும் ஒரு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும் என்று. கல்வி இலவசமாக்கப்பட்டது அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில், கலைஞருடைய ஆட்சி காலத்தில். தனியார்ல இதா இருக்கே அப்படின்னா, தனியார் இந்திய உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் தனியார் என்பது தனியாராக தனித்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அது இல்லை நம்முடைய பிரச்சனை. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது இந்த கொள்கை ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள். இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அல்லது அனைவருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக சமகாலத்தில் இருப்பது என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த விஷயம்தான். இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல விஷயங்கள் இருக்கா? ஆப்வியஸா நல்ல விஷயங்கள் சிலது இருக்கத்தான் செய்யும். அதை யார் அமல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அது மக்களுக்கு நல்ல திட்டமாக இருக்கிறதா அல்லது மக்களுக்கு எதிரான திட்டமாக இருக்கிறதா என்று மாறுபடும். இப்போ ஒரு ஊர்ல இப்ப தர்மேந்திர பிரதான் கூட இப்ப கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, அனைவரும் தாய்மொழியில் பாடம் கற்பதை தமிழ்நாடு எதிர்க்கிறதா, அனைவரும் தாய்மொழியில் கேள்வித்தாள்களை வாங்கி வாசிப்பதை தமிழ்நாடு அரசு எதிர்க்க பார்க்கிறதா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறார். ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு ஷரத்து இருக்குது, தாய்மொழி வழியில் அவரை அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியில கல்வி இது பண்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கேள்வித்தாள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஊர்ல உருது பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள். ஆனா அந்த மாநிலத்தினுடைய மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பெரும்பான்மை மொழியாக வேறு ஒரு மொழி இருக்கிறது. அந்த வேறு ஒரு மொழியை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த மொழிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா அல்லது உருது மொழிக்கு இடம் கிடைக்கிறதா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இதை யார் அமல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சட்டத்தினுடைய பயன்பாடு என்பது மாறுதலுக்குள்ளானது அப்படின்றது. அப்போ நம்முடைய கோரிக்கை என்பது மாநில அளவில் இருக்கும் பொழுதுதான் ஒரு கல்வியானது மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் சிந்திப்பதற்கு ஏற்ற வகையில உருவாக்க முடியும். ஏன் இதை மாநிலங்கள் செய்ய வேண்டும்? இப்ப பணம் பிரச்சனையா இருக்கு, தேசிய கல்விக் கொள்கையில பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாக இருக்கிறது. பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கிறதா அப்படின்னா, FRBM ஆக்ட் எல்லாம் வந்ததற்கு பிறகு அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான டெவல்யூஷன் அப்படின்றது இன் ரியல் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபில 9th ஃபினான்ஸ் கமிஷன்ல மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேரளாவில் நடைபெற்ற கான்க்ளேவ்ல போன வாரம் பேசியிருக்கிறார். அவர் பேசுனதுல சுட்டி காட்டின ஒரு விஷயம், 9வது நிதிக்குழுவுல 7.9% இருந்த ஒட்டுமொத்த டாக்ஸ் ஷேர்ல நமக்கு கிடைத்த பங்கு இப்போது 4.5 சுருங்கி இருக்கிறது. இன்ஃபிளேஷன் அதிகமாகி இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்பது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபிலையும் ஓவரால் ஷேர்லையும் சுருங்கி இருக்கிறது அப்படின்றத அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ இது ஏன் சுருங்கி இருக்கிறது? அப்போ இது சுருங்கி கொண்டே வருகிறது என்றால் நம்மிடம் ஏற்கனவே இருந்த நிதி ஆதாரங்கள் இப்போது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இல்லாமல் செய்யப்பட்ட நிதி ஆதாரங்களை நாம் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோம்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். அண்ணா காலத்தில் அண்ணா காலத்துல இது அப்போதுதான் 70கள்ல தான் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்ற திட்டங்களை எல்லாம் பேச தொடங்குறாங்க. அப்போ அண்ணா இருந்த காலத்தை விட இப்போது சிக்கல் அதிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல இருந்தது டெவல்யூஷன் மட்டும்தான், மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டத்தின் கீழே நிதியை பெற்று வருவாங்க, இப்படி சில வகைகள் தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, டெவல்யூஷன், பினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு நிதி பகிர்வு என்பது ரொம்ப சிக்கலானதாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ
நம்முடைய அரசு நமக்கு தேவையான கொள்கைகளின் அடிப்படையில் நமக்கு தேவையான கல்வியை வழங்குவதற்கு ஒன்றிய அரசு ஒரு பெரிய தடையை உருவாக்குகிறது. இந்த தடையை உருவாக்குவதன் மூலமாக நாம பள்ளிக்கூடங்கள்ல பிரதிநிதித்துவத்தில் இருந்து கல்வி மொழியிலிருந்து பல விஷயங்களையும் இழப்பதற்கான ஒரு சூழலை நோக்கி இது நகர்த்துகிறது. இப்போ மொத்தம் 6 திட்டங்கள் இருக்கு கல்வித்துறையில. கல்வித்துறைக்குன்னு இத்தனை கோடி இருந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கொடுக்கறதே இல்லை. மாறாக கல்வித்துறைக்கு என்ற 6 சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸை உருவாக்கிடுறாங்க. அதுல இருந்து தான் நமக்கு காசு வரும். அதுவும் முழுசா வருமானம் 50-50% வரும் ஒவ்வொரு திட்டத்திலையும். அதுவும் முதல் வருஷம் மட்டும்தான் வரும். அடுத்த வருஷம் 40 ஆகும், 30 ஆகும், 25 ஆகும், இப்படி சுருங்கி கொண்டே போய்விடுகிறது. அப்போ இந்த சிக்கல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ PM ஸ்ரீ அப்படின்ற திட்டமா இருக்கட்டும், அல்லது சமர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டமாக இருக்கட்டும், அல்லது இன்னும் சில திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் கிடையாது. இந்த 2 திட்டங்கள் மொத்தம் 3 தான் எல்லா மாநிலத்துக்குமான திட்டம். PM ஸ்ரீ, சமர சிக்ஷா, இன்னொன்னு PM போஷன் அபியான். போஷன் அபியான்றது தமிழ்நாட்டுடைய சத்துணவு திட்டத்தினுடைய தேசிய வடிவம். இது போக PM ஸ்டார்ஸ்னு ஒண்ணு இருக்கிறது. PM ஸ்டார்ஸ் அப்படின்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி. அது ரொம்ப சில மாநிலங்களுக்கு மட்டும்தான். கேரளா உள்ளிட்ட ஒரு 4-5 மாநிலங்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அங்க அந்த ஆசிரியர்களை மூளைச்சலவை செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு, திறன் மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்ப இந்த 3 பெருந்திட்டங்களின் கீழே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி PM ஸ்ரீலையும் வரல, இதையும் வரல, சமர சிக்ஷா அபியான்லையும் வரல. ஏன் வரல அப்படின்னா, இது எல்லாம் நிதி பெறணும் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏன் ஏத்துக்கணும்? சில அவுட்கம்ஸ் எல்லாம் ரீச் பண்றதுக்காக. அந்த அவுட்கம்ஸ் தான் நாங்க ஏற்கனவே ரீச் பண்ணிட்டோமே, திருப்பி எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்ற கேள்வியை தமிழ்நாடு எழுப்புகிறது. அப்போ இந்த சிக்கலும் அண்ணா காலத்தில் நாம் சந்தித்த சிக்கலும் அண்ணா சந்தித்த சிக்கலும் ஒரே சிக்கலாகத்தான் இருக்கிறது. அண்ணா அவர் தீர்வை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாம் என்ன வழியில் இதை போராட வேண்டும், என்ன வழியில் இதை பெற முடியும், நாடாளுமன்றத்தின் மூலமாக, சட்டப்பேரவையின் மூலமாக, நீதிமன்றங்களின் மூலமாக என்று. ஆனால் அண்ணா போராடிய அந்த வழிகளில் எல்லாம் நாம் போராட முடியாதபடிக்கு இன்றைக்கு அடப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி, சட்டப்பேரவையில சட்டம் இயற்றி நாம நமக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, சட்டப்பேரவையில நீ சட்டம் இயற்றினாலும் கவர்னர் கையெழுத்து போடாம அதை பெண்டிங்ல போட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையின் இறையாண்மை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமும் கூட கவர்னரை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வகை இருக்கிறது. கவர்னரை கேள்வியே கேட்க முடியாதபடிக்கு நீதிமன்றங்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் போய் பேசினால் அவர் காது கொடுத்து கேளுங்கள் என்று பேசுவதற்காவது அண்ணாவுக்கு இடம் இருந்தது. ஆனால் இந்த முறை காதை காட்டி சைகை செய்வதற்கு கூட நாடாளுமன்றத்தில் இடமில்லாத ஒரு நிலை மாறி இருக்கிறது. அப்போ சிக்கல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தீவிரப்படுத்தப்பட்ட சிக்கல்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவை என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்படுகிறது. அண்ணா ஊராக பிரச்சாரம் செய்தார். திராவிடர் கழகத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த இயக்கத்தில் அவர் இருந்தாலும் அவர்தான் முதன்மை களவீரர். அந்த முதன்மை களவீரராக இருந்து ஊராக பிரச்சாரம் செய்வது, இதை பற்றி எளிமையான வடிவத்தில் மக்களுக்கு விளக்கம் சொல்லுவது, ஒரே கருத்தாக இருந்தாலும் கூட எல்லா ஊர்களிலும் அதை சளைக்காமல் பேசுவது, மக்களுக்கு ஆரோக்கியமான வகையில் இதனை எப்படி போராட்டமாக முன்னெடுப்பது என்பதை கற்றுக் கொடுப்பது அப்படின்ற அந்த வேலைகளை அண்ணா செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கிறது. அண்ணாவினுடைய இந்த போராட்டங்களால், அண்ணாவினுடைய இந்த செயல்பாட்டால் வலுப்பெற்றவர்கள், அண்ணாவினுடைய செயல்பாட்டால் எம்பவர் ஆனவங்க இன்னைக்கு அண்ணாவின் வழியில் இருக்கிறார்கள். அதாவது நான் கட்சியாக சொல்லவில்லை, மாநிலமாகவே பொதுமக்களாகவே இடஒதுக்கீட்டு கொள்கையால் பலன் பெற்ற ஒருவர் இன்றைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய சாதி பேரை போட்டுக்கொண்டு இன்னும் நலச்சங்கம் என்று அது உருவாகி விடுது. அப்போ அது என்ன ஆகுது, அந்த சாதியினுடைய முன்னேற்றத்துக்கு அது பயன்படுதா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சாதி பின்தங்கிய ஒரு சாதியாக இருக்கிறது, அந்த சாதிக்கு ஒரு முன்னேற்றம் தேவைப்படுகிறது, கல்வியில இன்னும் அதிகமாக பங்கு தேவைப்படுகிறது, வேலை வாய்ப்புல இன்னும் அதிகமாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது, அல்லது அவர்களுடைய சமூக பிரதிநிதித்துவத்திலையும் சமூக சிக்கல்களிலையும் இன்னும் நமக்கு தீவிரமான ஒரு செயல்பாடு தேவைப்படுகிறது என்றால், அதற்காக ஒரு அந்த சாதி பேர்ல ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அப்படின்னா அதை பெரியாரை எதிர்க்க, பெரியார் அப்படி ஒண்ணு இருந்தா அது நல்லது தானே, அவன் பேசட்டும், அவன் பிரச்சனையை பேசட்டும் அப்படின்ற இடத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ அங்கிருந்து பேசுவது வேறு. ஆனால் ஒரு பார்ப்பனியத்தை போல செய்யும் வகையில நாமே மாற்றிக்கொள்வது அப்படின்ற வகை உருவாகி இருக்கிறது. பண்பாட்டு ரீதியாக சில தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக 1960களிலையும் 30களிலையும் எழுந்த மாணவர் போராட்டத்தை போன்ற ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்படவில்லை அப்படின்னா, சமூக ரீதியாக திராவிட இயக்கத்துக்கு பேரலாக அங்க உருவானதுதான் 2 சமகாலத்தில் உருவானது. 1925 தான் RSS உருவாகுது, 1925 தான்
இங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியும் தீவிரமாக வேலைகளை முன்னெடுக்கிறது. அப்போ இந்த ரெண்டும் பேரலாவே நடந்து கொண்டிருந்த வகையில தமிழ்நாட்டை நாம பாதுகாத்துட்டோம். இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்ட மாநிலம் தான். ஆனால் இதற்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS இந்துத்துவத்தினுடைய ஊடுருவல் என்பது சமூக தளத்தில் இந்த திராவிட தத்துவத்திற்கு உரிய அல்லது அண்ணாவின் கொள்கைகளுக்கு உரிய கருத்துக்களுக்கு செல்வாக்கு இழக்க செய்வதற்கான வேலைகளை செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றல்ல, அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் சமீபத்துல நம்ம பார்த்த அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த நபர் பற்றிய செய்தி. ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் அவர் பேசுறாரு அப்படின்னா, இப்போ அதை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்கிறது. இப்போ ஒரு மகாவிஷ்ணுவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அரசு பள்ளிக்கூடத்துல வந்ததுனால. இப்படி பல பேர், இந்த தாமுன்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு, இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். இப்ப தாமோ அல்லது மகாவிஷ்ணுவோ ஒரு தனியார் அரங்கத்துல கூட்டம் போட்டு நடத்துறாங்க அப்படின்னா அதை யாருமே கேள்வி கேட்டிருக்க போறது இல்லை. ஆனால் அரசு பள்ளிக்கு வரும் அளவிற்கு அவர்களுக்கான துணிச்சலும் அவர்களுக்கான ஆசிரியர் நெட்வொர்க்கையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்ட ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த திட்டமிட்ட வேலையை நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக இந்த வேலை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அப்போ இதை கவனிக்காமல் அல்லது இதற்கு எதிராக இல்லாமல் அல்லது இதை அம்பலப்படுத்தாமல் நாம் அரசாங்கத்தை மட்டும் இதை திருத்த சொல்லுவதன் மூலமாக ஏதோ ஒரு முக்கியமான ரூட் காசை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த முக்கியமான ரூட்டை நம்ம விட்டுவிட கூடாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி போராட வேண்டும், அதை அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து பேசவும் எழுதவும் வேண்டும். நாம இன்றைய காலகட்டத்துல சமூக வலைதளத்தில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்களும் அரசு அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்றால் நாம் அதில் பேச வேண்டிய, இப்ப திட்டமிட்ட வகையில தேசிய கல்விக் கொள்கையை அம்பலப்படுத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சமூக வலைதள செயல்பாடுகள் அப்படின்றத முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அழுத்தத்தை சமூகம் கொடுத்தால் மட்டும்தான் அரசாங்கம் இல்லை இந்த சமூகத்தில் இன்னமும் நமக்கு ஆதரவு இருக்கிறது என்று செயல்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். சமூகத்தில் அந்த அழுத்தம் குறையும் பொழுது அரசாங்கமும் கூட ஒரு கட்டத்தில் அதான் யாரும் இதை பத்தி பெருசா கவலைப்படலையே, நம்ம இதுல சில விஷயங்களை ஏத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்கிற இடத்தை நோக்கி நகர்த்த நாம் அனுமதித்து விடக்கூடாது. அப்படியான எந்த முறையும் இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் அண்ணா ஆண்டு கொண்டிருக்கிறார், அண்ணாதான் ஆளுகிறார் அப்படின்றது இன்றைக்கும் அதனால்தான் பொருத்தமான ஒரு விஷயமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்கல, மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்கல, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சாதகமான சில விழுமியங்களுக்கு எதிரானவற்றை ஒன்றிய அரசு செய்கிறது அல்லது எந்த அரசும் செய்கிறது என்றால் அதை நாம் எதிர்க்கிறோம் அப்படின்றது எல்லாமே அந்த இடத்திலிருந்துதான். அப்போ இன்றைக்கு நமக்கு பல சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிதி சிக்கல் ஒரு பக்கம், கல்வி சிக்கல் ஒரு பக்கம், மருத்துவத்துறை சிக்கல் ஒரு பக்கம் சொல்லிட்டு பல வகையான சிக்கல் இருக்கிறது. அப்போ இதற்கு எதிராக தனித்தனியாக நாம் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய சரடாக மாநில உரிமை என்பது இருக்கிறது. அந்த மாநில உரிமை என்கின்ற அந்த முழக்கத்தை, மாநில சுயாட்சி என்கின்ற அந்த முழக்கத்தை தொடர்ந்து நாம் பேச வேண்டும், தொடர்ந்து நாம் எழுத வேண்டும். அதை நாம் தொடர்ந்து பேசி எழுதி செயல்படுவதன் மூலமாக மட்டும்தான் அந்த தத்துவத்துக்கு உரிய ஆதரவை பெற முடியும். இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு இந்திய அளவில் இருக்கிறது 2 முக்கியமான புள்ளிகள் தான். அந்த 2 முக்கியமான புள்ளிகளுமே பேரறிஞர் அண்ணா சாலிடிஃபை பண்ணது அல்லது ஃபோர்டிஃபை பண்ண விஷயங்கள். ஒன்று இந்துத்துவ எதிர்ப்பு, 2வது மாநில சுயாட்சி என்கின்ற மாநில உரிமைக்கான போர்பலம். இந்த 2ம் தான் தேசிய அளவில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை ரெலவெண்டா வச்சிருக்கிறது. இந்த 2 இன்னைக்கு ரெலவெண்டாக மாறுவதற்கு காரணம் அண்ணா உருவாக்கி தந்த செயல் வடிவம், அண்ணா பேசிவிட்டு எழுதிவிட்டு போன தத்துவங்கள். அப்போ இந்த 2 யூனிக் செல்லிங் பாயிண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா திராவிட இயக்கத்தை காலி செய்து விடலாம் என்று ஒரு திட்டமிட்ட அஜெண்டா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஜெண்டாவை எத்தனை பேர் நாம் பார்த்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அஜெண்டாவை நாம் பார்க்க தவறி இருந்தால் இனிமேலும் அந்த தவறு நிகழக்கூடாது. அந்த அஜெண்டாவை நாம் எப்படியாவது முறியடித்தே ஆக வேண்டும். இந்த 2ம் வெறுமன திராவிட இயக்கம் டாப் டவுனா எடுத்துட்டு வந்த அப்ரோச் இல்ல, பாட்டம் அப்பா கிரியேட் பண்ண அப்ரோச். இந்த 2ஐயும் அடிமட்டத்திலிருந்து அண்ணா கட்டி எழுப்பினார். அடிப்படையாக மக்களிடமிருந்து அடிப்படைவாத கருத்துக்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று அவர்களோடு பேசி உரையாடி உருவாக்கிய சிந்தனை தெளிவு பெற்ற கருத்துக்கள் அது. அப்போ இந்த இந்துத்துவ எதிர்ப்பையும் மாநில சுயாட்சி என்கின்ற பிரகடனத்தையும் நாம் கைவிட்டு விட மாட்டோமா என்று கண்குத்தி பாம்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிரான கருத்துக்களை சமூகத்திலும் அரசியல் களத்திலும் அல்லது தேர்தலிலும் அல்லது சட்டமன்ற நாடாளுமன்றத்திலும் வெவ்வேறு வகைகளில் உலாவிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த உலாத்தலுக்கெல்லாம் எதிரான ஒரு
கட்டமைக்கப்பட்ட எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும், அல்லது இல்லை உறுதியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் இன்சிடென்ட் பேஸ்டா நாம கோபத்தை காட்டாமல் அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன என்பதையும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தால் நம்முடைய நிலைப்பாடு தடுமாறாமல் எடுக்க முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாவினுடைய ஆட்சி தொடர வேண்டும், அண்ணாதான் இன்றைக்கும் ஆளுகிறார், ஆனால் அண்ணா இனியும் ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால், அண்ணாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த இந்துத்துவ எதிர்ப்பு, இந்த மாநில சுயாட்சி என்கின்ற இரண்டு விஷயங்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்துத்துவ எதிர்ப்பு என்பதுதான் பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதுதான் மக்களுடைய சமூக விடுதலை போராட்டம், மக்களுடைய சமூக விடுதலை போராட்டத்தில் இருந்து வருவதுதான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதையினுடைய அரசியல் தத்துவம் தான் மாநில சுயாட்சி. பேரறிஞர் அண்ணாவினுடைய வழியில் 1974 தமிழ்நாடு சட்டப்பேரவையில கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ, இங்கு இருக்கக்கூடிய தேசிய இனக்குழுக்கள் சுயமரியாதையோடு வாழ இந்த தீர்மானம் தேவைப்படுகிறது அப்படின்னு பேசினார். அப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த தீர்மானத்தை இப்போதே இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த தீர்மானம் என்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு தத்துவமாக மக்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய நாளை குறிப்பிடுகிறார். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் உரிமைக்கு சிக்கல் என்றால் குரல் கொடுப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் அன்றைக்கு முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 50வது ஆண்டு 1974 ஏப்ரல் மாதத்தில் அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 2024 ஏப்ரலோடு 50 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. 50 ஆண்டு நிறைவடைந்தும் கூட அண்ணா கண்ட அந்த தத்துவத்திற்கான ரெலவன்ஸ் இன்றைக்கும் இருக்கிறது. தேசிய அளவில் இந்த தத்துவத்தை அண்ணாதான் முதலில் அறிமுகப்படுத்துகிறார். தனித்து போகின்ற உரிமை என்பதெல்லாம் வேறு காலகட்டம். ஆனால் அண்ணா இந்த உரிமையை கண்டெடுத்து தந்ததற்கு பிறகுதான் தேசிய அளவில் அத்தனை மொழிவாரி மாநிலங்களிலும் இந்த குரல் எழத் தொடங்கியது. ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானமாக இருக்கட்டும், அல்லது கல்கத்தா தீர்மானமாக இருக்கட்டும், அல்லது இங்க ராமச்சந்திர ஹெக்டேவா இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் தீர்மானம் போட்டிருக்கட்டும், விதை அண்ணா போட்டது. அந்த விதையிலிருந்து முளைத்த விருட்சத்தின் விழுதுகளாக நாம் வாழுகிறோம். அந்த விழுதுகளுடைய வேலை இந்த ஆலமரத்தை இன்னும் காத்திரமானதாக மாற்றுவது. இந்த விழுதுகளினுடைய வேலை இன்னொரு துணை மரமாக இருந்து இந்த முக்கிய மரத்தை பாதுகாப்பது. அந்த துணை மரங்களாக, விழுதுகளாக இருக்கின்ற நாம் துணை மரங்களாக மாறி இந்த ஆழ விருட்சமான அண்ணா கட்டி எழுப்பிய இந்த தத்துவத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த உரையா திருமதி இந்திரகுமார் என்று நாம் கேட்டோம். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டை காக்கும் மாறன், நம் வளர்ச்சியை நாம் தீர்மானிக்கும்படி வழிவகை செய்தல் வேண்டும் என்ற அண்ணா எழுப்பிய கேள்விக்கு இன்றும் பதில் கேட்டுக்கொண்டிருக்கும் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். மிக நன்றி இந்திரகுமார் கரடி. மாநில உரிமைக்காக போராடி ஆட்சி கிடைத்தது, ஆனால் அதிகாரம் கிடைக்கவில்லை. மாநில கொள்கையின் சிறப்பு எப்படி தேசிய கல்விக் கொள்கையை பாதிக்கிறது என்று பல வகையாக நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். நீங்கள் சொன்னது போல இந்திய அரசியல் களத்தில் ஒரு மாநில கட்சியை மாபெரும் வளர்ச்சி பெற செய்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு அண்டை மாநிலங்கள் தொடங்கி இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகளின் வளர்ச்சியே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவையாக நாம் இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆதிக்க இந்திக்கு எதிராக போர்க்கோளம் பூண்டு தாய்மொழியை காப்பதற்கு அரண் அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்றீர்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர் தாய்மொழியை காக்கும் வழக்கங்கள் எதிரொலிக்கின்றன. மத்திய அரசிலே அதிகாரம் குவிக்கப்பட்டு மாநிலங்கள் உரிமைகளை பறிப்போதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா என்று குறிப்பிட்டீர்கள். இன்று அத்தகைய குரல் இந்தியாவின் 4 திசைகளிலும் உள்ள மாநிலங்கள் ஒலிக்கின்றன. ஏகாதிபத்திய அடக்குமுறை, ஆட்சிக்கு எதிரான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்ட அயராது பாடுபட்டவர் பேரறிஞர் அண்ணா என்று கூறினீர்கள். இன்றைக்கும் இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளின் ஒருமித்த குரலாகவே அது ஒலிக்கிறது. நீங்கள் சொன்னது போல அண்ணாதான் என்றும் ஆளுகிறார், இந்தியாவை ஆளுகிறார். இந்தியாவின் இன்றைய அத்தியாவசிய தேவை அறிஞர் அண்ணா வகுத்து தந்த ஆற்றல் மிகுந்த கொள்கை தான் என்பதை உணர்த்துங்கள். இது போன்ற அண்ணாவின் கருத்துக்களை தற்போதைய சூழல் நிலவுவதை எடுத்து உரைத்தீர்கள். அண்ணாவின் கொள்கை என்றிலும் தேவை என்பதை பல சான்றுகளோடு எங்களுக்கு எடுத்து உரைத்தீர்கள். திருமதி இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கு புரட்சி கவிஞர் பாரதியின் தமிழ் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அறிஞர் அண்ணாவை பற்றி நம்மோடு உரையாட பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் கனடா என்ற அமைப்பின் மூலம் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் கொள்கைகளை கனடாவில் பரப்பும் விதமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் திருமிகு ஆசிப் அவர்கள்.
கெனடியன் ரேஷனலிஸ்ட் என்ற மாதாந்திர இதழின் ஆசிரியர். சமூக வலைதளத்தில் பெரியார் மற்றும் அம்பேத்கர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து எழுதி வருவார். குறிப்பாக பெரியாருக்கு எதிராக தொடுக்கப்படும் அவதூறுகளுக்கு தக்க தரவுகளுடன் மறுப்புகளை பல கட்டுரைகளாகவும் FAQ போன்றவை எழுதியவர் தோழர் ஆசிப். அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வாங்க ஆசிப். நன்றி பிரசாந்த் அறிமுகத்துக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் இந்த நிகழ்வை நடத்துறாங்க. ஸோ பேசணும்னு அழைத்த போதே ஒரு மிக்க மகிழ்ச்சி. நிறைய கம்பன் கழகங்கள் இல்லை பாரதியார் மன்றங்கள், ஸோ நீங்கள் கம்பராமாயணத்தையோ இல்லை தமிழ் ஆர்வம் இருக்குன்னு சொன்னாலோ போதும். பட் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மன்றம்னு ஒன்று நடத்துறதுக்கு அதோட ஒரு திராவிட இயக்க சிந்தனை வேணும், ஒரு சமூக நீதி பார்வையும் வேணும். அதனால இத்தகைய சிறப்பு மிக்க இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தின் நிர்வாகிகளுக்கும் நேரலையில் இருந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கம். பெரியாரின் போர் தளபதி அண்ணா அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும் தான் இந்த இதில் இணைந்திருக்கிறேன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயமும் தான். அறிஞர் அண்ணா 1909 செப்டம்பர்ல காஞ்சிபுரத்துல நடராஜன் பங்காரு அம்மையாருக்கு பிறந்தபோது அநேகமா பக்கத்து வீடு இல்லை அதிகபட்சம் பக்கத்து தெருவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே 1969 பிப்ரவரியில் அண்ணா மறைந்த போது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் சென்னையில் கூடி ஒரு கின்ன சாதனை அளவுக்கு ஒரு இறுதி நிகழ்வை நடத்தி காட்டி ஒரு சாதனை மனிதராக அவரை மாற்றினாங்க. ஒரு சாமானிய பிறப்பிற்கும் சாதனை மரணத்திற்கும் இடையில நடந்த அந்த அண்ணாவோட வாழ்க்கை நிறைய வரலாற்று திருப்பம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட வரலாற்றையும் திருப்பி விட்ட ஒரு வாழ்க்கை தான் அது. தனக்குன்னு எந்த விதமான ஒரு வாழ்வையும் ஒரு தனிப்பட்ட வசதிகளோ எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் தன் இறுதி மூச்சு வரை பொது வாழ்விற்காகவே வாழ்ந்த அண்ணா காஞ்சிபுரத்துல தான் அவரோட ஆரம்பிக்கிறாரு. காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில படிப்பு, அங்க இருந்து படிப்பு இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல தந்தையின் மறைவு, குடும்ப சூழ்நிலை, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழான ஒரு குடும்பத்துல தான். ஸோ கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமான ஒரு சிக்கல்ல இருக்கும்போது சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் சின்னத்தம்பி பிள்ளை அவர் தான் BA எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்லி அவரை சென்னைக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்கதான் அண்ணாவோட ஒரு அரசியல் பார்வையோ அரசியல் நோக்கமோ வருது. முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா அவருடைய ஆங்கில ஆசிரியர் வரதராஜன். அவரு நீதி கட்சியின் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர். மண்ணடியில தான் அவர் வீடு. வீட்டுல எப்பயுமே மாணவர்கள் கூடியிருப்பாங்க. அண்ணாவும் அங்கதான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அண்ணாவின் குருகுலமாகவே அவருடைய வீடு இருந்துச்சு. அந்த ஆங்கில பேராசிரியரோட தமிழ் பேராசிரியர்கள் மோசூர் கந்தசாமி ஆகட்டும், மணி திருநாவுக்கரசு, ஸோ அவர்கள் தான் அண்ணாவுக்கு சங்க இலக்கியத்தை பாடமாக எடுத்தவர்கள். அந்த அடிப்படை தான் அந்த ஆங்கிலமும் அங்க கற்ற சங்க தமிழும் தான் பின்னால அண்ணா எழுதவும் மேடையில் பேச்சும் போது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாணியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. 1930களில் அவர் கல்லூரியில் படிக்கும் போதே திருமணம் ஆகிறது. 20 வயசுல 31லயே அரசியலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. மாணவர் தேர்தலில் நிற்கிறாரு. 31ல மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் 33ல பொருளாதார மாணவர்கள் சங்கம் அதுல தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பேசி எழுதிக்கிட்டு வரும்போது நீதி கட்சியோட சேர்ந்து இணைந்து செயல்பட்டு வர்றாரு. 1935ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி திருப்பூர்ல ஒரு மாநாட்டுல தான் தந்தை பெரியாரோட முதல் சந்திப்பு நடக்குது. அதுக்கு முதல்லயே இன்னொரு மாநாட்டுல 2 பேரும் பேசுறாங்க. பட் சந்திக்க முடியல, பெரியார்னால அண்ணாவை சந்திக்க முடியல. அண்ணா பேசிட்டு இறங்கி போயிடுறாரு. இந்த திருப்பூர் தான் அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியது. இன்னைக்கும் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்ணா பெரியார் இணைந்து நிற்கிற போது ஒரே பீடத்தில் இணைந்து நிற்கும் அந்த சிலையை நம்ம பார்க்க முடியும். அண்ணா பெரியார் அந்த 2வது நாள் மாநாடு அது ஒரு செங்குந்தர் வாலிபர் மாநாடு. செங்குந்தர் மகாஜன மாநாடுன்னு முதல் நாள் நடக்குது. 2வது நாள் வாலிபர் மாநாடா நடக்குது. அதுல தந்தை பெரியார் சமதர்மம் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசுறார். ஐயா அப்பதான் ரஷ்ய பயணம்லாம் முடிச்சுட்டு பொது உடைமை கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அதை பற்றி நிறைய பேசி இந்த ஈரோடு பாதைங்கிற ஸ்கீம் வச்சு பொது உடைமை சங்கங்கள் ஏற்படுத்தி சுயமரியாதை இயக்கம், பொது உடைமை சங்கம்னு 2 விதமான இதையும் இந்த ஈரோடு பாதைங்கிற ஸ்கீம்ல நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதன் தொடர்ச்சியாக அந்த பொது உடைமை கருத்தின் பயன்கள் அதை பற்றி விஷயங்களை பேசுறதுக்காக சமதர்மம் என்ற தலைப்பில் அதுல பேசுறாரு. அறிஞர் அண்ணாவும் அதுல பேசிட்டு அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட பெரியார் அந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாவோட சந்திச்சு பேசுறாரு. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சமதர்மங்கிற பேச்ச அந்த தலைப்புக்காக அண்ணா வரல.
அண்ணா கல்லூரியில் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சேஷையா நினைவு கட்டுரை போட்டி அப்படிங்கிறதுல வந்து மாஸ்கோ மாப் பரேட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பாரு. அதுல அவர் என்ன ரூசோல இருந்து ஆரம்பிச்சிருப்பார். இந்த ரஷ்யாவில் ரூசோ புரட்சி, ரூசோ கருத்துக்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் மார்க்ஸ் என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் லெனின் என்ன சொன்னாரு, எப்படியா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பொது உடைமை கருத்துக்களும் அப்பயே கட்டுரை எழுதியிருப்பார். ஸோ அந்த ஒத்த சிந்தனை இருந்திருக்கு ரெண்டு பேர்த்திலும். ஸோ அதனால்தான் அந்த இருவரும் அந்த மாநாட்டில் பேசுகிறார்கள். அந்த மாநாடு பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியாரிடம் அண்ணா வருகிறார். பேச்சு இப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணா நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அண்ணா சொல்றாரு, இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன், வேலைக்கு போக விருப்பம் இல்லை, பொது சேவையில் ஈடுபட விருப்பப்படுகிறேன்னு சொல்லும் போது பெரியார் ரொம்ப சந்தோஷங்க, எல்லாருமே வேலைக்கு போயிட்டா யாரு நாட்டை பார்த்துக்குவா, நீங்க ஈரோட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். ஆனா குடும்ப சூழல், அண்ணா நீதி கட்சியில் இயங்கினாலும் நீதி கட்சி தலைவர்கள் போல ஒரு பணக்கார சூழலில் இல்லை இவர். அதனால அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல படிப்பு முடிஞ்சோன்னு காஞ்சிபுரம் நகராட்சியிலேயே எழுத்தர் வேலைக்கு சேர்கிறார். அதுக்கப்புறம் சென்னையில கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். 35 நடந்த சந்திப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து இந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு தான் 37 ஐயாவிடம் வருகிறார், ஈரோட்டுக்கு வருகிறார். குடியரசு விடுதலை இதழுக்கு உதவி ஆசிரியர், மாதம் 60 ரூபாய் சம்பளம் என சேர்கிறார். சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே ஐயாவுக்கு அண்ணாவின் திறமை புரிகிறது. அவருடைய கட்டுரைகளை பாராட்டுகிறார், இன்னும் நிறைய இது கொடுக்கிறார். அடுத்த ஆண்டிலே துறையூர்ல சுயமரியாதை இயக்க மாநாடு நடக்கிறது. அதற்கு தலைமை ஏற்று நடத்தியது அறிஞர் அண்ணா தான். ஸோ அந்த பொறுப்பை வந்து பெரியார் வந்து அப்பயே கொடுத்துறாரு. 38ல பெரிய நிகழ்வு, இந்திய எதிர்ப்பு. 38ல நீதி கட்சி தோல்வி அடைகிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது. தேர்தலிலே நிற்காம ராஜாஜி முதல்வர் ஆகிறார். முதல்வர் ஆனதுக்கு அப்புறமே அந்த புது சட்டத்தை கொண்டு வருகிறார். இது மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 1926ல இருந்து பெரியார் தொடர்ச்சியா அதை சொல்லிட்டு இருக்காரு. நன்னிலத்துல நடந்த சுயமரியாதை மாநாட்டிலேயே ஒரு தீர்மானம் போடுறாரு, இந்த மாதிரி ஹிந்தி வரப்போகுது, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமா 10 வருடமா சொல்லிட்டு இருக்கிறது 38ல சட்டமாக வந்து விடுகிறது கத்தாய் ஹிந்தி அப்படின்னு. தமிழறிஞர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். பெரியார் இயக்கமும் பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கிறது. பெரிய போராட்டம். அண்ணாவையும் பெரியார் இருவருக்கும் அரசு கைது செய்து சிறையில் அடைக்கிறது. பெரியாருக்கு 1 ஆண்டு சிறையும் அண்ணாவுக்கு 4 மாத சிறையும் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியே வராங்க. அந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறுகிறது. திருச்சியிலிருந்து பெரிய சுயமரியாதை இயக்கத்தினர் ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு பேரணியை தொடங்கி அங்கிருந்து 42 நாட்கள் ஒவ்வொரு ஊராக சென்று சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து கலந்து, சென்னை கடற்கரையில தான் அந்த கூட்டம் நடக்குது. அங்கதான் வந்து தந்தை பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் போராட்டம் இன்னும் வலுவாக ஆரம்பிக்கிறது. அப்ப திரும்பவும் வந்து அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த இன்னும் கொஞ்சம் அதிகம். பெரியாருக்கு 18 மாதமும் அண்ணாவுக்கு 9 மாதமும் சிறை. ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அண்ணாவோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார் அண்ணா. தந்தை பெரியார் வந்து எங்க சுற்றுப்பயணம் சென்றாலும் அண்ணா கூடவே செல்கிறார். எந்த தலைவரை சந்தித்தாலும் மும்பையில அண்ணா கூடவே இருப்பாரு. அண்ணல் அம்பேத்கர் சந்திக்கிறார் பெரியார், அப்போதும் அண்ணா கூடவே இருந்தார். முகமது அலி ஜின்னாவை சந்தித்தார், அப்போதும் கூடவே இருந்தார். அந்த நோட்ஸ் எடுக்கிறது எல்லா வேலையும் டிரான்ஸ்லேட் பண்றது எல்லாமே அண்ணா தான் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா இனி வரும் உலகம் அப்படிங்கிற நூலும் அண்ணா எழுதி பிடிச்ச குறிப்புகள் இருந்து தான் அது பின்னால ஒரு நூலாவே வெளிவந்துச்சு. அப்படி இருக்கும்போது அண்ணாவோட வளர்ச்சி திராவிட இயக்கங்கள்ல இன்னும் பெருசா ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 38 அந்த தோல்விக்கு பிறகு நீதி கட்சியும் பெரியாரிடம் வருகிறது. ஸோ அந்த நேரத்தில் அண்ணாவும் வந்து நீதி கட்சிக்குள்ளே வந்து பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சரியா சொல்லணும் அப்படின்னா 38க்கு அப்புறம் 43ல ஐயா வந்து இந்த கம்பராமாயண எதிர்ப்பு, பெரிய புராண எதிர்ப்பு அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அவைகள்லாம் ஆரிய புராணங்கள் திராவிடர்களை இழிவு செய்வதற்காகவே எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்லி அதை வந்து எரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறார். அறிஞர் அண்ணாவும் அதை வந்து ரொம்ப தீவிரமா வந்து செயல்படுத்துறார். அந்த போராட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணா
கூட வந்து பேச்சு, எழுத்து, அது இல்லாம பிற கலை வடிவமான அந்த நாடகம் அதையும் வந்து சேர்ந்து பயன்படுத்துறாரு. அதுல அண்ணாவோட அந்த மொழி நடையும் வந்து ரொம்ப உபயோகமா இருக்குது. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அண்ணாவோட கம்பரசம் அந்த மாதிரி நூல்கள்லாம் வெளிவருது. அந்த நேரத்துல நம்ம பாத்தீங்கன்னா அண்ணா தான் இதை லீட் பண்ணி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான். குறிப்பாக அந்த கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய என்ன சொல்ற இந்த பேச்சு டிபேட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில அண்ணாவும் ராபி சேதுவல்லை அவரெல்லாம் வந்து பேசுறாங்க ஒரு மாதிரி சரியா செய்யலாம் அப்படின்னா. அங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ராமசாமி செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த டிபேட்டுக்கு வந்து நடுவர். கோவை கிளார் அப்படிங்கிற அவர் பேரு. ராபி சேதுபிள்ளையும் அண்ணாவும். அண்ணா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராபி சேதுபிள்ளை வந்து பேசல, சரியா நான் எனக்கு இதுக்கு மேல பேச விருப்பம் இல்லைன்னு இறங்கி போயிடுறாரு. இதுக்கு அடுத்து இன்னொரு டிபேட்டு நடக்குது. அது சேலம் தேவாங்கர் பாடசாலையில. ஸோ அதான் வந்து யூஸ்வலா வந்து இந்த நீதி கட்சியோட செயற்குழு கூட்டம் எல்லாம் நடக்கும் இடம். 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறதுக்கான செயற்குழு கூட்டம் நடந்ததும் அந்த இடத்துல தான். ஸோ அங்க வந்து அண்ணா கூட யாரு பேசுறான்னு பார்த்தோம்னா நம்ம சோமசுந்தர பாரதியார் அவர் பேசுறாரு. சேலம் நகராட்சியால் நடத்தப்பட்ட ஒரு அரசு கல்லூரி, அதோட முதல்வர் பிரின்சிபல் ராமசாமியின் பேரு, அவரு தான் வந்து நடுவராக இருந்து அந்த மாதிரி இதெல்லாம் நடந்தார். ஸோ இந்த இதுல நம்ம அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு இதுக்கும் அவருக்கான ஒரு நூலா எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி அது வர்ணாசிரம எதிர்ப்பா இருந்துச்சுன்னா வர்ணாசிரம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. தேவலோக லீலைகள், தேவ லீலைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த கம்பராமாயண எதிர்ப்பு அப்படின்னா அதுக்கு கம்பரசம்னு எழுதியிருப்பாரு. ஆரியை மாயைன்னு எழுதியிருப்பாரு. இதே மாதிரி பொது உடைமை கருத்துக்கள் அது அப்படின்னா அந்த முதலாளித்துவ எதிர்ப்பு, அதுக்கு வந்து பணத்தோட்டம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. கம்பராமாயணத்துக்கு அதே போல ராவணன் அவனை ஒரு ஹீரோவா காட்டணும், கம்பன் செய்த கொடுமை. பெரியார் வந்து கம்பன் ஒரு இனத்துரோகி அப்படின்னு ஒண்ணு எழுதுவாருன்னா அண்ணா வந்து நீதி தேவன் மயக்கம் அப்படின்னு கம்பனும் ராவனும் ஒரு நீதி தேவன் கிட்ட ஒரு வழக்கு தொடுத்து அதுல நடக்கிற மாதிரி அதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம அண்ணாவோட எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்கங்களா, கிட்டத்தட்ட 64 தொகுப்பா நூல்களை கூட வெளிவந்திருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கணும்னா கூட இந்த மாதிரி இந்த நூல்கள் சந்திரமோகன் என்ற இந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், சந்திரோதயம், இந்த ஆரியமாயை கட்டாயமா, இந்த பணத்தோட்டம், ஸோ இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம கட்டாயம் படிக்கணும். ஸோ அதில் படித்தா அண்ணாவும் பெரியாரும் எப்படி ஒத்த சிந்தனையோட தன்னுடைய கள போராட்டங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 1944 இதுல வந்து பாத்தீங்கன்னா 44 தான் நம்ம சேலம் மாநாட்டுல நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறுது. ஸோ அதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தது கூட அண்ணாதான், அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னு. ஸோ 48ல திரும்ப ஓமந்தர் ராமசாமி அவர் ஆட்சியில் இருக்கும்போது திரும்பவும் ஹிந்தி வருகிறது. இரண்டாவது மொழியாக ஒரு இந்தியோ அல்ல வேற ஏதோ மொழியோ படிக்க வேண்டும் என்ற சட்டம் வரும்போது திரும்பவும் பெரியார் அதை எதிர்த்து போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த தடவை என்ன பண்ணிடுறாரு, அண்ணாவிடமே மொத்தமா கொடுத்துறாரு. இந்த போராட்டத்தின் சர்வாதிகாரி அண்ணாதான் அப்படின்னு சொல்லி அந்த இந்திய எதிர்ப்பை வந்து அண்ணாவின் தலைமையில தான் அது நடக்குது. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் பெரிய அளவில் நடக்குது. இந்த இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிப்பது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தோம். அதுல அண்ணா தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. திராவிட இயக்கங்களும் பெரியாரும் அதுக்கு பின்னால இருந்து பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால் நமக்கு நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது 49க்கு பின்னால குறிப்பாகவே 47க்கு பின்னாலேயே குறிப்பாக இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அது கொடுத்த கருத்துக்கள், அதுக்கு பின்னால கருஞ்சட்டை அணிதல் பற்றிய கருத்துக்கள்லயே அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சில முரண்பாடுகள் வந்திருந்தாலும் 49ல் அண்ணா இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் அதில் பங்கு பெறுதல் போன்ற கருத்துக்கள் அதெல்லாம் முன்வைத்து தனியா வெளியே வராரு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சியா, அரசியல் கட்சியா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தனியாக ஒரு கதை ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆரம்பிக்கும் போது அவர் நம்ம என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருன்னா, நான் கண்டதும் கொண்டதும் கொண்ட ஒரே தலைவர் பெரியார் தான். திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொள்கை அளவில் எந்தவித வேறுபாடும் இல்லை.
ஸோ இது 2 பேத்துக்கும் ஒரே கொள்கை தான். ஸோ அதனால நான் தலைவருக்கு இந்த திமுகவில் தலைவர் பதவின்னு எதுவும் ஏற்படுத்த போவதில்லை, நாங்களும் யாரும் தலைவர் பதவியில் உட்கார போவதில்லை, அந்த நாற்காலி காலியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 49ல திமுகவை ஆரம்பிக்கிறார். ஸோ திமுக ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் திமுகவும் திராவிடர் கழகமும் மக்கள் சமூக நீதி சிக்கல்களில் இல்ல மக்களுக்கான தேவைகளில் ஒன்றாகவே களத்துல போராடினாங்க. 1950ல அண்ணாவின் ஆரியமாய் நூல் தடை செய்யப்படுகிறது. பெரியாரின் பொன்மொழிகள் அப்படிங்கிற நூலும் தடை செய்யப்படுது. 2 பேருமே வந்து ஒரே திருச்சி சிறையில பக்கத்து அறையில தான் இருந்தாங்க. ஸோ அண்ணா வந்து அதை ரொம்ப அழகா அந்த இதை எழுதுவாரு. திருச்சியில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு எப்படிப்பட்டது தெரியுமா தம்பி, இந்த மாதிரி நான் ஐயாவிடமிருந்து பிரிந்து நெடுந்தூரம் வந்து விட்டேன், இருந்தாலும் அங்க 2 பேர்த்தையும் ஒன்னா அன்னைக்கு வச்சு பார்க்கணும்னு அந்த கோர்ட்டாருக்கு ஆசையா இருந்துச்சு. ஐயா வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா, கோபமா கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா அன்பா ஏதாவது கேள்வி கேட்டா என்னால சொல்ல முடியுமோ அப்படின்னு ஒரு பயமாவே இருந்தேன். ஐயா வெளியே வர மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா நான் உள்ள போயிருவேன் அப்படின்னு அழகா அந்த இதை எழுதியிருப்பாரு. அதுக்கு பின்னால குறிப்பா அவங்க 2 பேத்துக்கும் இன்னொரு இதை சொல்லணும்னா 1957ல ஐயா வந்து அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவிக்கிறார். அப்போது அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா, அது வரையும் அந்த மாதிரி அரசியல் சட்டத்தை எரிச்சால் அதுக்கு தண்டனை அப்படின்னு எதுவுமே இல்லை, அதனால ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை எரித்தால் 3 ஆண்டு தண்டனை, யார் அடைச்சாலும் கைது செய்யப்படுவோம் அப்படின்னு. தமிழ்நாடு அந்த சட்டமன்றத்தில் எல்லாருமே பெரியாருக்கு எதிராகவும் அந்த புது சட்டத்துக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. அண்ணா ஒருவர் தான் அந்த சட்டத்தை எதிர்த்து இதை நீங்க பண்ணக்கூடாது, நீங்க பெரியாரிடம் சென்று பேசுங்கள் அப்படின்னு பேசினவர் அண்ணா ஒருத்தர் தான். எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஆனா வந்து அது அப்பா மகனுக்குமான உறவு, அது மாதிரி தான். நான் இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம், ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி சட்டம் போட்டெல்லாம் பெரியாரை வந்து பயமுறுத்த முடியாது, அவர் நீங்க இதுக்கெல்லாம் நிறுத்த மாட்டாரு, நீங்க அழைத்து பேசுங்கள் அப்படின்னு சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய உரை அது அந்த மாதிரி என்னதான் பிரிந்து போயிருந்தாலும் பெரியாரின் பக்கம் இருந்துதான் அண்ணா பேசியிருப்பார். ஸோ அதே மாதிரி 57 எலெக்ஷன்ல அண்ணா தோத்து 62ல மாநிலங்களவைக்கு போவாரு. இந்த இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும், லைக் முதல்ல அவங்க சந்திச்சது திருப்பூர்ல ஐயா சமதர்மம் அப்படிங்கிற தலைப்புல பேசினாரு. அண்ணாவும் கிட்டத்தட்ட பொது உடைமை நாட்ட முடிவராக இருந்தாரு. அந்த மாஸ்கோ மாப் பரேடுங்கிற பத்தியெல்லாம் எழுதியிருந்தாரு. அண்ணாவோட முதல் பேச்சு மாநிலங்களவையில் நடந்தது பாத்தீங்கன்னா மே 1 தொழிலாளர் தினம் அன்னைக்கு தான். ஸோ அன்னைக்கு தான் பேசும்போது தான் வந்து ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இதை பேச அண்ணா பேசினார். இந்த மாதிரி நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், இந்த திராவிட இனமானது இந்தியாவுக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை தந்திருக்கிறது, அந்த பெருமையோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. பேசும்போதே அதுலயே சொல்லுவாரு, எங்களுக்கு மாநில சுய நிர்ணயம் வேண்டும் அப்படின்னு. மற்ற மாநிலங்களை பத்தி இல்லை, ஆனா எங்களுக்கு எங்களுடைய சிறப்புகள், நாங்கள் பல்வேறு விதமான பெரும் பங்களிப்புகளை செய்திருக்கிறோம், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு 1962லயே அண்ணா பேசியிருப்பாரு. மாநில சுயாட்சியெல்லாம் பின்னால 69ல கடிதம்லாம் எழுதுவாரு. ஆனா 62லயே வந்து அந்த மாநில சுய நிர்ணயம் வேண்டும் அப்படின்னு மாநிலங்களவையில பேசுவாரு. இது அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள வந்து நீதி கட்சிக்கு போல, அவர் நீதி கட்சியில இருந்து உள்ள பெரியார்கிட்ட வராரு. நீதி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி கருத்தை என்ன மாதிரி கருத்து இந்த விஷயத்துல வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி கருத்துக்களை தான் கொண்டு இருந்தாங்க. TM நாயர் இருந்தாரு, அவர் தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை நீதி கட்சி தொடங்கிய போது அதனுடைய ஆசிரியராக இருந்தாரு. அதுக்கு முன்ன கருணாகர மேனன் ஒருத்தர் தான் ஆசிரியராக இருக்கிறதா இருந்துச்சு. அவர் கடைசி நேரத்துல இல்லைன்னு சொன்னதுனால நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகையின் தலையங்கத்தில் TN நாயர் என்ன எழுதினார் அப்படின்னா, நாங்கள் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கிறோம் என்றால், அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய சகோதர மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நாட்டை உடைய குடியரசை தொடங்க விரும்பி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம்
அப்படின்னு தான் 1919 நீதி கட்சியின் தலைவரான TN நாயர் தலையங்கத்துல எழுதியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்டை தான் அண்ணாவும் வந்து திராவிட நாடு அப்படின்னு கொண்டு வந்து சொன்னார். 60களில் சொல்லும் போது ஒரு இனவழி சேர்ந்து மொழி வழி பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய தென்னிந்திய நாடுகளின் கூட்டாட்சி தான் அண்ணா கேட்ட திராவிட நாடு. கிட்டத்தட்ட நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், எங்க பார்த்தாலும் இந்த விஷயங்கள்ல இந்த மாநில சுய ஆட்சி, நமக்கான உரிமை அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒத்த சிந்தனை தான், ஒரே மாதிரி தான் யோசிச்சாங்க. பின்னால அண்ணல் அம்பேத்கரும் வரும்போது அவரும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்கிறார். தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் ஒன்றாக இருக்கவே முடியாது. தென்னிந்தியர்கள் படித்தவர்கள், வட இந்தியர்கள் இன்னும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மாடர்ன் திங்கிங், சவுத் இந்தியன்ஸ் ஆர் மாடர்ன் இன் தேர் திங்கிங், நார்த் இந்தியன்ஸ் வந்து ஆன்சியன்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படிங்கிற மூட நம்பிக்கையுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால உங்களால அவர்கள் ஒன்றாக இணைந்து இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க தென்னிந்திய நாடுகளை, தென்னிந்தியாவை ஒரு கூட்டாட்சியாகவும் வட இந்திய ஒரு கூட்டாட்சியாகவும் இரண்டும் இணைந்த ஒரு பெருங்கூட்டாட்சியாக இந்தியாவை ஆக்க வேண்டும் அப்படின்னு தான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் CP ராமசாமி தலைமையில தான் அந்த தேசிய ஒருமைப்பாட்டு குழு அதை போட்டு அந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டம்லாம் வருது. அது எதிர்த்து பேசும்போது அண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பதிவு செய்யறாரு. நீங்க வந்து இந்த மாதிரி சட்டத்தை போட்டு எங்களை மிரட்டி தேர்தலில் நிற்க விடாமல் செய்து எங்களை இது பண்ணணும்னு பயமுறுத்தி வேணா எங்களை இந்த கோரிக்கையை வந்து நீங்க கைவிட விடலாம். ஆனால் நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சி. 63லயே சொல்லிடுறாரு அண்ணா, நீங்க எங்களை இதுல இந்த மாதிரி சட்டம் போட்டு பயமுறுத்தி தேர்தலில் நிக்கணும், எங்களுக்கு வேற வழி இல்லை, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நாங்க இதை ஒத்துட்டு கையெழுத்து போட்டாலும் ஆனால் நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. சொல்லிட்டு பின்னாலேயே சொல்லுவாரு, கேரி ஆன் பட் ரிமெம்பர், போங்க ஆனா மறந்துடாதீங்க, இந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டாலும் அதற்கு கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது. ஸோ காரணம் அப்படியே இருக்கிறதுனால இந்த கோரிக்கை மீண்டும் எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அந்த உரையிலேயே, நாங்க வந்து திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுக்கு தேவை இருக்கிறது, அரசியல் நிற்கிறோம், அதனால நாங்க பண்ணுவோம். ஆனால் திராவிட கழகத்தினருக்கு அந்த தேவையில்லை, அவர்களை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? அவங்க தொடர்ந்து இந்த பிரிவினையை இதை கோருவார்கள், ஸோ அவங்கள நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் அவரு கேட்பாரு. ஸோ 67ல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது. அதற்கு பிறகு எப்படி இந்த 1950ல் அண்ணா வந்து சிறையிலிருந்து வெளிவந்த போது ஐயாவை பத்தி எழுதினாரோ, ராஜாஜியோட கூட்டணி வச்சு நம்ம வெற்றி பெற்றாலும் நேரா வந்து ஐயாவை சந்திக்கத்தான் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் போன்றவர்களும் சென்றார்கள். அத ஐயா குறிப்பிடுறாரு. அண்ணா வந்து தைரியமா என் முன்னால வந்து உட்காந்துட்டாரு, எனக்கு தான் ரொம்ப வெக்கமா போயிடுச்சு, இருந்தாலும் எந்த விதமான மன ஒதுக்கலும் இன்றி இந்த ஆட்சியை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு ஐயா சொல்றாரு. ரொம்ப சிறப்பா பொன்னாடை எல்லாம் போர்த்தி ஒரு பாராட்டு விழாலாம் நடத்துறாரு. இம்பீரியல் ஹோட்டல்ல பிரியாணி எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். தலைமைச் செயலக ஊழியர் சங்க ஒரு கூட்டத்துல அண்ணாவின் உருவப்படத்தை திறந்து வைத்து, தமிழர்களுக்கு நல்வாய்ப்பாக அண்ணாவின் ஆட்சி கிடைத்து விட்டது, இப்ப வந்து ஓட்டு கேட்கும் நேரத்தில் பகுத்தறிவு பேசாவிட்டாலும் நிறைய வாக்குகள் வாங்கி இடங்களை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவை தீபரவட்டும் நூலின் ஆசிரியர் மாதிரியே நான் பாக்குறேன், அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஐயாவோட கொள்கையெல்லாம் ஒவ்வொன்றா வந்து அதுக்கு சட்டமாக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்களோ இல்லை வேற எது மத குறியீடுகளோ வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது. அதுக்கு பின்னால சுயமரியாதை இயக்கம் செல்லுன்னு சட்டம் வருது. இருமொழி கொள்கை வருது. இருமொழி கொள்கைக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஒரே சிந்தனையை தான் இருந்துச்சு, ஒரே கருத்து தான் இருந்துச்சு. ஐயா வந்து ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஏன்னா கம்யூனிகேஷன் போகணும், எனக்கு இந்தியா விட்டு வெளியே போகணும், நீ இங்க இருந்தா ஒரு சாதி அதுக்குள்ளேயே பிடியே இருப்ப, அதை விட்டு வெளியே போ, உனக்கு வாய்ப்புகள் அதிகம், நிறைய படிக்கலாம், உனக்கு அறிவியல் மொழியாக உனக்கு ஆங்கிலம் இருக்கும், தமிழ்ல அன்பார்ச்சுனேட்லி எல்லாம் புராணங்கள் தான் இருக்கு, நீ படிச்சுட்டு இருக்கோம், ஸோ அதனால நீ ஆங்கிலம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ணா மாநிலங்களவையில் பேச ஒரு நிமிடங்களை முடிச்சுன்னா சிறப்பா இருக்கும். முடிச்சிடலாம்.
அண்ணா மாநிலங்களவையில் பேசும்போது அதே தான் சொன்னாரு. இப்ப இது வந்து இன்னும் ஆங்கிலேயர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, இன்னும் ஆங்கிலம் கேட்குறீங்களே, நீங்க ஆங்கில அடிமைகள் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து திணிப்பு இல்லை. இப்ப ஆங்கிலேயன் இல்லை, அவன் படிக்க சொல்லவில்லை. பட் எங்களுக்கு கல்விகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நாங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும். நீ எனக்கு வந்து ஆங்கிலம் எப்படியோ அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் மராத்திக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அந்நியம் தான். ஸோ அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி தான் அந்த இருமொழி கொள்கையும் அவர் கொண்டு வர்றாரு. பின்னால வந்து அண்ணாவும் பெரியாரும் அதுக்கு பிறகு 67க்கு பிறகு எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அண்ணாவின் கொள்கைகள் ஒவ்வொன்றாக, பெரியாரின் கொள்கைகள் ஒவ்வொன்றாக சட்டமாக்கப்பட்டு வருகிறது. அண்ணா வந்தார், அதுக்கு பிறகு கலைஞர் வந்தார், அப்புறம் இப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள், எல்லாரும் பெரியார் வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தோழர் இந்திரகுமார் சொன்னது போல இன்னும் அண்ணாதான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். பெரியாரின் கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு இன்னொரு நூற்றாண்டு ஆனாலும் அண்ணாதான் ஆளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அதற்கான செயல்பாடுகளையும் முன்னேற்பாடுகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.